அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் காட்ட போகிறேன். ஒரு கப்பில் பச்சரிசி 3ல் 2 பங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே 3ல் 1 பங்கு பைத்தம்பருப்பு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வெறும் குக்கரில் அரிசியும் பருப்பையும் கை பொறுக்கிற சூட்டுக்கு நான் வறுத்துக்க போகிறேன். லைட்டாக ஓரளவுக்கு நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் கை பொறுக்கிற சூட்டுக்கு இது வச்சு நான் இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றி கழுவ போகிறேன். நான் பாருங்கள், இதை நம்ம இதோட கழுவ போகிறோம். கழுவி இதை வச்சுக்கிட்டு இப்போது இந்த குக்கரை திருப்பவும் நான் லைட்டாக கழுவிட்டு நான் இதில் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ குக்கரை கழுவி நான் வச்சுட்டேன். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், நான் 3/4 அளவு 3லேருந்து 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பழைய அரிசி. புது அரிசியாக இருந்தால் 3 ஊற்றலாம். பழைய அரிசியாக இருந்தால் ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். உங்கள் அரிசிக்கு தகுந்தால நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை கழுவிட்டு வரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள், நான் இதை போட போகிறேன் ரைஸை. இது கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூள், ஜீரகம், மஞ்சப்பொடி, உப்பு, இதை 3 நான் சேர்த்துருப்பேன். இதுக்கு இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். தேவைப்பட்டவங்க இஞ்சி இந்த ஸ்டேஜில் நசுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி தாளிக்கும் போது சேர்க்க போகிறேன். நான் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன். விருப்பப்பட்டவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இப்போது நான் மூடி போட்டு விசில் வைக்க போகிறேன். நான் ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். இப்போது குக்கரில் மூடி போட்டேன். நல்லா ஆவி வந்தோடனே நான் விசில் வைக்க போகிறேன். பாருங்க, ஏன்னா எதா அடைப்பு இருந்தால் போதும். அதுக்காக தான். நீங்களும் அதே மாதிரி நல்லா ஆவி வந்த பிறகு நீங்கள் போடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போன பிறகு நான் உங்களுக்கு தாளிக்கும் போது காட்டுறேன். இப்போ பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இதில் தாளித்து கொட்ட போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். நான் எண்ணெய் ஊற்றுறேன். நான் ஆயில் கொஞ்சம் சேர்ப்பேன். ஏன்னா நெய் மட்டும் போட்டால் ஒரு மாதிரி பிசு பிசுக்காக ஒரு மாதிரி ஆறுன பிறகு இருக்கும். இப்போ ஆயில் போட்டுட்டோன்னா நல்லா நமக்கு பொல பொலன்னு கையில் ஒட்டினாலும் நமக்கு பிசு பிசுப்பு இருக்காது அவ்வளோவா. ரெண்டுமே கலந்து தான் நான் செய்வேன். அடுத்து நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நெய் சூடாயிடுச்சு. இந்த டைமில் மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூட மிளகு வெடிக்கும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஜீரகம் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு பாருங்கள், எடுத்து வச்சுக்க முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா சிவக்க ஆரம்பிக்குது. மிளகு நல்லா வெடிக்கும். லோவாக தான் நான் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு பாருங்கள் லைட்டாக செவர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். இதை போட போகிறேன். அதுக்கடுத்து கருவேப்பிலை போட போகிறேன். வெங்காயப்பொடி போட போகிறேன். வெங்காய பொடி சேர்த்தாச்சு. இப்போ நான்
இந்த இதை வந்து நான் இந்த பொங்கலில் சேர்க்க போகிறேன். பொங்கலில் சேர்த்துட்டு பாருங்கள் அழகாக இப்போ நம்ம கிளறி கொடுக்கலாம். நானே வந்து கேமரா பிடிச்சிருக்கிறதுனால என்னால் கிளற முடியல. நான் கிளறி விட்டுட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க. இது பாருங்கள், நெய் போட்டு கிளறிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். பொங்கல் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க. நான் இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த பொங்கலை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே நம்ம எடுத்தோன்னா நம்ம இதில் வந்து ஒட்டாமே வரும். இப்போ வந்து மேலே கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பொங்கலை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து நம்ம கையில் அப்படியே ஒட்டவே ஒட்டாது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஸ்பூனாலே எடுத்து சாப்பிடும்போது அப்படியே நம்ம அல்வா சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணால் நிறைய நெய் வேணுன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆயிலும் இதுவும் சேர்த்து தான் செய்வேன். எந்த ஒரு ஏன்னா வந்து நமக்கு வந்து திகட்டாது மட்டும் இல்லாமல் அது வந்து ஆறி போனாலும் வந்து அது நல்லாவே இருக்கும். வெறும் நெய் மட்டும் போட்டிங்கன்னா வந்து அப்படியே இறுகிடும். ஒரு மாதிரி கையில் ஒரு பிசுப்பாக ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்களும் வந்து இதே மாதிரி இதே அளவோடு வந்து நீங்கள் வந்து வெண்பொங்கல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன அளவில் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, நல்லா வந்து சாம்பார், கொத்து, கத்திரிக்காய் கொத்து, இதெல்லாம் வந்து இதுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.